ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மாயா தன்னோட முயற்சினால எழுந்து நின்னு நடனம் ஆடுறாங்க. அதுக்கு சீனு எப்பவுமே துணையாவே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மாவும், பார்வதியும் இனி கண்டிப்பா இந்த மாயா நடனம் ஆடாத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல ரகுராமும் நம்ம மாயாவோட முயற்சிய பார்த்து ஆச்சரியப்பட்ட நம்ம ரகுராமும் மாயாவுக்காக நம்ம ஜானகியோட கையிலேயே சலங்கைய கொடுத்து அவளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீயே அந்த டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி விடுறாங்க. அதே சமயத்தில் பத்மாவோட சூழ்ச்சியிலேருந்து நம்ம மாயா தப்புனாங்களா? வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் சீனு இந்த வாட்டி போட்டியில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்கணும், பெரியப்பாவுக்கு அவமானம் எதுவுமே நடக்காதவாறு பார்த்துக்கணும் அப்படி சொல்லும்போது சீனுவும் நீ எதுக்குமே கவலைப்படாத மாயா, உன்னோட திறமையில எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ நல்லபடியாக எழுந்து நடக்கணும், அப்போதானே சரியாட்டம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் எப்போவுமே எனக்கு துணையாகவே இருக்கணும் சீனு அப்படி சொல்கிறாங்க. நம்ம சீனுவும் மாயாவும் சேர்ந்து சரி ஃபஸ்ட்டு நீ நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணு மாயா, நடக்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் கால் சரியான அப்புறமா டான்ஸ் ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் சரி சீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடைப்பயிற்சிக்கு கிளம்பும்போது நம்ம பத்மாவும் பார்வதியும் அதை பார்க்குறாங்க. பத்மாவும் நம்ம சீனு கிட்ட வந்து இதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவளுக்கு இதெல்லாம் தேவையா, அந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு எதுக்கு இந்த டான்ஸ் ஸ்கூல்லாம் பேசாமல் வீட்டிலே நல்ல மருமகளாக இருந்திருக்கலாம், இப்போ பாரு டான்ஸ் ஸ்கூல் போகிறேன் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் காலில் எழும்ப முடியாமல் இருந்துட்டுருக்கா பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சீனுவும் என்னம்மா பேசுகிற மாயாவே இப்படி வருத்தத்தில் இருக்கா, அவளுக்கு தைரியமாக பேசாமல் இந்த மாதிரியெல்லாம் அவளை வந்து மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் பத்மாவை எதிர்த்து நிற்கிறாங்க. பத்மாவும் நான் என்ன சொன்னாலுமே நீ கேட்கவே போகிறதில்ல சீனு, எதுனாலும் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்வதியும் பத்மாவை பார்த்து அந்த மாயாவுக்கு காலில் அடிபட்ட புறமா திமிர் எல்லாம் கொஞ்சமே அடங்கலை, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் பாட்டுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கவனிக்காமல் போகிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை நம்ம பத்மா கிட்ட சொல்கிறாங்க. பத்மாவும் சரி இப்போ இரு பார்வதி, எத்தனை நாள் தான் இவ இப்படி நடக்க போறான்னு பார்ப்போம், எப்படி இருந்தாலுமே அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி இவளால் எழுந்து கூட நடக்க முடியாது, இவ எங்க டான்ஸ் எல்லாம் ஆட போறா, சரி பொறுமையா இருந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி பத்மாவும் அதுல யோசனையில இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சீனுவும் அந்த இடத்துல போகும்போது மாயாவுக்கு அப்படியே துணையாகவே இருந்து நடக்க வச்சு நடைப்பயிற்சி அங்கே நடத்திட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து புவனேஸ்வரியும் அருந்ததியும் வர்றாங்க. புவனேஸ்வரி அதை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததி கிட்ட பார்த்திய இந்த மாயாவை சரியாக நடக்க கூட முடியலை, அந்த சீனோட உதவினால தான் நடந்துட்டு வரா அப்படி சொல்லிட்டு கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் ஒரு கட்டத்தில் நடந்து வரும்போது கீழே விழுற மாதிரி இருக்கு, சீனு அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. புவனேஸ்வரி அந்த இடத்துல வந்து என்ன மாயா இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்க, இப்படி இருக்க நீ எப்படி 10 நாளில் போட்டியில் கலந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் புவனேஸ்வரியை பார்த்து தேவையில்லாமல் நீ பேசாத, போட்டியில் கலந்துப்பேன், அதுவும் ஒன்னெல்லாம் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் என்னோட பெரியப்பாவை எந்த அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்கவே செய்யாது, சும்மா இருந்த என்னை வந்து சீண்டி விட்டது நீ தான், நீ மட்டும் அந்த பஞ்சாயத்தில் வச்சு பெரியப்பாவை எதுவுமே சொல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பேன். ஆனால் நீ வந்து எங்கள் பெரியப்பாவை இப்படி அவமானப்படுத்திட்ட, நான் இனிமேல் சும்மாவே விட போகிறதில்ல, உன்னை எதிர்த்து நான் இந்த போட்டியில் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் அருந்ததியும் சேர்ந்து உன்னால் எழுந்து ஒழுங்கா நிற்க கூட முடியலை, நீ எல்லாம் போய் போட்டியில் ஜெயிக்க போறியா, உன்னால் பேச மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் வீட்டுக்கு வந்த உடனே புவனேஸ்வரி சொன்னது எல்லாமே யோசனையில் வந்துட்டே இருக்கு. நம்ம சீனு கிட்ட வந்து சீனு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, நீ பேசாமல் இதில் மேலே ஒரு ரோப்பு மாதிரி ஒன்றை போடு, அதை பிடிச்சிட்டு நான் வந்து நடக்க ட்ரை பண்ணுறேன், அப்படியே டான்ஸ் ஆடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சீனுவும் என்ன சொல்கிற மாயா, அந்த புவனேஸ்வரி ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத, இப்போ தானே கொஞ்சம் நடக்கிற, கொஞ்சம் 2-3 நாள் ஆனால் அப்புறமா இந்த மாதிரி செய்திருக்கலாம்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் பிடிவாதமாக இருக்காங்க. சீனுவும் ஒரு கட்டத்தில் அப்படியே மேலே ஒரு கயிறை போட்டு இழுத்து கொடுக்குறாங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டு நம்ம மாயாவும் டான்ஸ் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே சுற்றி இருந்து நம்ம மணி, சிவராமன், ரகுராம் எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. பாட்டியை நம்ம மாயா கிட்ட வந்து மாயா உன்னோட தைரியத்தை பாராட்டி ஆகணும், கரெக்டாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு ரொம்பவே துணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தானா எல்லாருமே சேர்ந்து நம்ம மாயாவுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மாயாவை சீனு கிட்ட வந்து சீனு சரி நான் பக்கத்துலேயே இருந்து ஆடுறேன், ஆனால் இப்போ வந்து இந்த கயிறை பிடிக்காமல் ஆடி பார்க்குறேன், நான்
வந்து விழுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை தாங்கி பிடிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம சீனு சரி மாயா நீ அப்படி ட்ரை பண்ணி பாரு, நீ விழுற மாதிரி இருந்தால் நான் பிடிச்சிருக்கேன் எனக்கு தைரியமாக இருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம மாயாவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த பார்வதியும் பத்மாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ நாளுக்குள்ளே இப்படி ஆட ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவும் நடனம் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கு. நம்ம சீனு அப்படியே தாங்கி பிடிச்சி சரி மாயா இன்னைக்கு இது போதும், இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணது போதும், வா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அத பார்த்துட்டு இருந்த பத்மாவும் நம்ம மாயா கிட்ட, "மாயா உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் தான் எத்தனையோ வாட்டியோ சொல்லியாச்சு. இப்பவும் உன் கால போட்டு இப்படியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட போகுதுன்னு" சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனுவும் நம்ம பாட்டியும் சேர்ந்து, "எதுக்கு பத்மா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் மாயாவே இவ்வளோ தைரியமா இருக்கால்ல. அவளோட தைரியத்துக்கு நம்ம உறுதுணையா தான் இருந்துட்டு இருக்கணும். நீ என்ன அவள வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கன்னு" பாட்டியும் நம்ம பத்மாவ பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும், "அண்ணி இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா தானே சொல்லியிருக்காங்க. மாயாவுக்கு காலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க பதட்டம் ஆகுறாங்கன்னு" சொல்லும்போது, நம்ம பாட்டியும் எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதற்காக யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம மாயாவும் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, ரகுராமும், "மாயா நீ செய்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் காலையும் கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா பிராக்டிஸ் பண்ணா போதும்ன்னு" சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ஜானகிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. மாயா அவளோட நாட்டிய ஆசையில எவ்வளோத்துக்கு உறுதியா இருக்கா. ஆனா இந்த டைம் பார்த்து இவளுக்கு கால் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி அருந்ததி கிட்ட வந்து, "அருந்ததி நடக்கிறது எதுவுமே சரியில்ல. அந்த மாயா சொன்னபடியே செய்தாலும் செய்துருவா. அவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நெறைய பிரச்சனை நடந்தாலுமே எல்லாத்தையுமே தட்டி தள்ளிட்டு எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணது அந்த மாயா தான். எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அவ சொன்ன மாதிரியே அந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் கலந்துப்பா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அருந்ததியும், "எதுக்குமே கவலைப்படாதீங்க சித்தி. என்னதான் இருந்தாலுமே அந்த மாய விட நான் தான் நல்ல நடனம் ஆடுவேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். அவ வந்து நடனம் ஆடுனாலுமே நான் தான் வின் பண்ண போறேன்னு" சொல்லி வைக்கிறாங்க. நம்ம புவனேஸ்வரி நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அவ கீழ உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஆடுனத அன்னைக்கு பார்த்தியா? எவ்வளோ நல்லா ஆடுனாங்க அப்படி சொல்லும்போது, அருந்ததியும், "ஆமா என் கீழ படிச்ச பிள்ளைங்க தான் இப்ப அவங்கள்ட்ட சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படி சொல்றாங்க. நம்ம அருந்ததியும் ஒரு பிளான் பண்ணி, பேசாம அந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்கு யாருக்காவது பணத்த குடுத்து, இந்த நாட்டிய போட்டியில நீங்க வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொன்னேன்னா, அவங்க கலந்துக்காம இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததியும் ஒரு திட்டத்த போடுறாங்க. அதுபடியே ஸ்ருதியோட அம்மாவ கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பணத்த குடுத்து, "நான் சொல்ற மாதிரி நீங்க நடக்கணும். அந்த மாயாவோட டான்ஸ் ஸ்கூலுக்கு கீழ நீங்க உங்களோட பொண்ண விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில அவ கலந்துக்கவும் கூடாதுன்னு" சொன்ன உடனே அவங்க அம்மாவும், "என்ன சொல்றீங்க? இந்த ஸ்ருதியோட உயிர காப்பாத்தி குடுத்ததே அவங்க தான். அவங்களுக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்னு" சொல்றாங்க. அருந்ததியும் விடுற மாதிரி இல்ல. "நீங்க மட்டும் இத வந்து நான் கேட்கலன்னா, அதுக்கப்புறமா உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு செயல செய்துருவேன்னு" மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருந்ததியோட கட்டாயத்தினால அவங்க அம்மாவும் அந்த பணத்த வாங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல மாயா வீட்ல இருக்கும்போது ஒரு செய்தி வருது. இந்த மாரி ஸ்ருதி இனிமே டான்ஸ் ஆட மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இனி இந்த மாயா இந்த சிச்சுவேஷன எப்படி சமாளிக்க போறாங்க? ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமே மனசு இறங்கி, மாயா இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியோட கையில சலங்கைய குடுக்குறாங்கன்னே சொல்லலாம். புதுசா ஒரு பொண்ணு காவியாவுக்கு நம்ம ஜானகி நாட்டியம் சொல்லிக் குடுக்குறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் பத்மா சூழ்ச்சி போனாலும் அந்த குடும்பமே ஒற்றுமையா இருக்க வரைக்கும் நம்ம மாயாவோட நடனத்த நிறுத்த முடியாதுன்னே சொல்லலாம்.